ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். தீபாவளிக்கு சிம்பிளான ஒரு ஸ்வீட் செய்யணும். அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்யணும்னா கண்டிப்பாக இந்த ஜீரா போலி ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். வாங்க இந்த ஜீரா போலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போலிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். அகலமான பாத்திரத்தில் 1 கப் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, கொஞ்சமாக உப்பு, கலருக்காக மஞ்சள் தூள். நீங்கள் மஞ்சள் தூளுக்கு பதிலாக எல்லோ ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்ட பொருளெல்லாம் மாவோட ஒன்றாகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு சப்பாத்தி செய்கிறதுக்கு மாவு சாஃப்டாக பிசையும்ல அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்து பிசையும் போது மாவு எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும், எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும். மாவு சூப்பராக பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மாவு சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ பெருசாக இருக்கிற மாவை குட்டி குட்டியாக டிவைட் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கு போடுற மாதிரி பெரிய சைஸ் பாலாக எடுக்க வேணாம். பூரிக்கு போடுற மாதிரி கொஞ்சம் சின்ன பாலாக எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. எந்தவித கிராக் இல்லாமல் உருட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு 1 கப் மைதா மாவுக்கு 8 உருண்டைகள் கிடச்சிது. இப்போ போலிக்கு தேவையான ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதா மாவுக்கு 1 கப் சர்க்கரை, கூடவே 1 கப் தண்ணி, வாசனைக்காக 2 ஏலக்காய், கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. பாகு பதம் தேவையில்லைங்க. குலோப் ஜாமுனுக்கு நீங்கள் எப்படி ஜீரா ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், சர்க்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம ஜீரா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஜீராவோட கரெக்டான பதம் ஜீராவை தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டணுங்க. இப்போ சூப்பராக ஜீரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுருங்க. இப்போ போலி செய்கிறதுக்கு மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டை இல்லைன்னா இந்த மாதிரி கட்டிங் போர்டில் ஒரு உருண்டை மாவு வச்சு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி இதனால் லேசான சீட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பூரிக்கு போகிற மாதிரி மொத்தமாக இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நல்லா லேசாக இருக்கணும். நீங்கள் மொத்தமாக தேய்ச்சிங்கன்னா எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது மாவு பூரி மாதிரி உப்பி வந்துடும். அதனால் லேசான சீட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. போலி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கணும். கொஞ்சம் திக்காக தேய்ச்சிட்டிங்கன்னா பூரி இந்த மாதிரி உப்பி வந்துடும். இந்த ஜீராவில் போட்டு எடுக்கும்போது அந்த லேயர் மட்டும் பிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இப்போது சூப்பராக 2 பக்கம் வெந்து வந்திருக்கு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துக்கலாம். எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்த உடனே ஜீராவில் போட்டுருங்க. போலியை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்த உடனே ஜீராவில் போட்டுருங்க. அப்போ தான் ஜீரா நல்லா அந்த போலிக்குள்ளே இறங்கும். போலியோட 2 பக்கமும் ஜீரா படுற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ஜீரா நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஜீரா போலி வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வெளியே எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரி மீதி உள்ள மாவு எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்து ஜீராவில் போட்டுக்கோங்க. ஜீரா கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சூடு ஆறுனாலும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஜீரா போலியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், தீபாவளி ஸ்வீட் குயிக்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு கடைகளை வாங்கின ஜீரா போலி மாதிரியே இருக்குது. நான் டெக்கரேஷனுக்காக மேலே கொஞ்சமாக பிஸ்தா அப்ளை பண்ணியிருக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு போலி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்ல லேயராக சூப்பரான ஜீரா போலி ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஜூஸியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கும் செய்கிறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே கடைகளில் வாங்கின மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.